எலுமிச்சங்காய் மாங்காய் ஊறுகாய் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இதை தான் செஞ்சு சாப்பிடுவீங்க பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். இங்கே லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஊற போட்டுடலாம். சுடுதண்ணியில் இங்கே நான் ஊற போடுறேன். சுடுதண்ணியில் ஊற போடுறதுனால டக்குன்னு உங்களுக்கு ஊறி வந்துடும். இது ஓரமாக இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். அடுத்து இங்கே ஒரு 100-150 கிராம் இஞ்சி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எடுக்க போகிற இஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஜூஸியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முதல்ல இதனோட தோலை நல்லா சீவிக்கலாம். தோல் சின்ன இஞ்சியை நல்லா குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது ஓரமாக இருக்கட்டும். இந்த ரெசிபியை நீங்கள் மண் பாத்திரத்தில் பண்ணீங்களா ருசி டபுள். 1/4 கப் அளவுக்கு இங்கே நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயமும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். கூடவே 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை. சீரகம் நல்லா பொரிஞ்சு வரையும் நம்ம நறுக்கி வச்சிருந்தா இஞ்சியை இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சியோட பச்சை வாசனை போய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எவ்வளவு தூரம் நம்ம இஞ்சியை வதக்குறோமோ அந்த அளவுக்கு ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். அடுத்து ஊற போட்டு வச்சிருந்த புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த மிச்ச புளியை நீங்க ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை நல்லா திக்கான புளிக்கரைசல் ஊத்தினாலே போதும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் நான் இங்க சேர்த்திருக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அடுத்து தேவைக்கேற்ப உப்பு, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். அடுத்து 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா வறுத்த வெந்தய பொடி சேர்த்திருக்கிறேன். இப்போ இதை நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம அடுப்புல வச்சிருக்கணும். அப்பப்ப கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இந்த அளவுக்கு சூப்பரா வந்துடும். கடைசியா இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கேரளா ஸ்பெஷல் இஞ்சி புளி ரெடி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.